பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம சுவிசேஷத்தை எப்படி பரப்புவது என்பதை பற்றி நம்ம தியானிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு இடம், ஒரு தகுதியை நம்ம படுத்திருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அநேக காரியங்கள் இருக்குது. 1 2 அல்ல, அநேக காரியங்கள். அவரிடத்துல அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, மன்னிப்பு, பரிசுத்தம், ஐக்கியம், சுகம்படுத்துகிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, தாகத்தை தீர்க்கிற வல்லமை, பலவீனங்களில் சுகம் கொடுக்கிற வல்லமை. அவரிடத்தில் அவருடைய கேரக்டர், அவ்வளோ கேரக்டர். அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற அந்த காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள். அது மாத்திரமல்ல, அவர் பவுலடிகள் சொல்கிறது போல் நம்மளை நீதிமானாக்கியிருக்கிறார், நம்மளை ஐஸ்வர்யனாக்கியிருக்கிறார், நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். எண்ணற்ற காரியங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாடி துதிப்பது, ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, தசமபாகம் கொடுப்பது, அப்புறம் எப்படி என்ன ஆடை உடுக்கணும், எப்படி நடக்கணும், ஆராதனை ஒழுங்குகள் என்ன, சொல்லி முடியாத எண்ணிலடங்காத காரியங்களை நம்முடைய தெய்வம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இத்தனை காரியங்களையும் ஒரு நபரை கொண்டு செய்ய முடியாது. பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கொண்டாலே பவுலை புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கவும், பேதுருவை கொண்டு வித்தியாசமான இஸ்ரவேலருக்கு பிரசங்கிக்கவும் தெரிந்து கொள்கிறார். அப்போ சீஷர்களை கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில பேருக்கு அன்பை பற்றி பேசுவதற்கு கொடுத்திருப்பார், சில பேருக்கு இரக்கத்தை பற்றி பேசுவதற்கு, சில பேருக்கு தயவு, சில பேருக்கு கொடுக்கிற காரியங்கள், சில பேருக்கு மன்னிக்கிற காரியங்கள், சில பேரிடத்துல பாவத்தை குறித்து கண்டிக்கிற காரியங்கள். இப்படி அநேக தேவனிடத்தில் உள்ள அத்தனை மகத்துவங்களையும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இதை பிரசங்கம் பண்ணத்தான் நம்ம சீஷர்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். அப்போ நம்ம இதை ஒரு மனுஷனால் செய்ய முடியாதனால அநேகர் அவர் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொன்றை கொடுக்குறார். ஒரு ஆள் அன்பை போதித்தா ஒரு ஆள் பரிசுத்தத்தை போதிக்கணும், ஒரு ஆள் இரக்கத்தை போதித்தா ஒரு ஆள் மன்னிப்பை குறித்து போதிக்கணும், ஒரு ஆள் கொடுப்பதை குறித்தால் மற்றவர்கள் மற்ற காரியம், இப்படி அவருடைய காரியங்களை குறித்து போதிப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அவர் கொடுக்குறார் பாருங்கள். அப்போ இதைத்தான் இந்த சமுதாயம் செய்கிறது. அதை என்னென்னா, தேவன் அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த அளவின்படி அவங்கவுங்க ஊழியங்களை செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னா, பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க மட்டும்தான் சரியாய் பண்ணுவது போலவும், ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவர்கள் தவறாய் பண்ணுகிறது போலவும், அது மாத்திரமல்ல தசோபாகத்தை குறித்து பேசுகிறவர்கள் மட்டும்தான் சரியாய் பண்ணுவது போலவும், மன்னிக்கிறவர்களை மன்னிக்கிற காரியங்களை குறித்து பேச தவறாய் பண்ணுகிறது போலவும், இப்படி பல விதமான காரியங்களை ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை குறித்து இவங்க தவறு சொல்கிறது, இவங்களை குறித்து அவங்க தவறு சொல்வது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஒரு கிறிஸ்டின் மெசேஜின்னு போட்டு ஓப்பன் பண்ணால் எல்லா இடங்களிலும் கிண்டல், கேலி, ஊழியருக்கு ஜோக்கு, அது மாத்திரமல்ல திட்டுவது, அவன் கேன்சர் வந்துடும், அவன் நாசமாக போவான், தசமபாகம் தரல, அவன் அது செய்யலை, இது செய்யலை, அப்படி திட்டுறது, தன்னுடைய வார்த்தைகளை தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது, எப்போதும் பாவத்தை குறித்தே பேசி கொண்டிருப்பது, சில அடுத்த ஊழியக்காரங்களை குறை சொல்வது, கேட்க முடியாத காரியங்கள் இந்த நாட்களில் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பாருங்கள். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை பிரசங்கிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அதை செய்கிறாங்க. அதை நம்ம ஏதாவது தவறு இருந்தாலும் கூட நம்ம தனியாக கூப்பிட்டு அன்பாக அவங்கள்ட்ட பேசி அவங்கள மாற்றலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை. இதை கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படி நிறைய காரியங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவத்தில் குறித்து பரிகாசங்களும் கிறிஸ்தவத்தை குறித்த ஏளனங்கள் நடக்கிறதே தவிர உலகம் ரட்சிக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, ஆடைகளை குறித்து, ஆபரணங்களை குறித்து, வெளித்தோற்றங்களை குறித்து, மாமிசத்தை குறித்து, பாவடை போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, சுடிதார் போடக்கூடாது, இதெல்லாம் ஒரு பிரசங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் இது தேவன் சொல்லலை. இதை தேவன் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? தகுதியான வஸ்திரம். அப்படி பாவாடை சட்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் விலையுயர்ந்த வஸ்திரம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
எத்தனையோ ஊழியக்காரங்க பாருங்கள், அவங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு சேரீ பாவாடை ட்ரெஸ் எல்லாம் 10,000 ரூபாய் குறைஞ்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம செய்யக்கூடாது இல்லையா? அப்படி அந்த மாதிரி காரியங்களை, மாமிசத்துக்குரியவைகளையே நம்ம பேசி கொண்டிராதபடிக்கு, இப்படிப்பட்ட இந்தியர்கள் மட்டும்தான் சேரீ கட்டி ஆராதிக்கிறாங்க. இதே ஆப்பிரிக்காவில் நம்ம போய் பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸஸ் காரியங்களை பாருங்கள். அப்போ அவங்களாம் எப்படி எத்தனையோ லட்சம் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? இவங்க நம்ம இந்தியர்களில் போதிக்கிற போதனைகளை பார்த்தா இந்தியர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா. அப்படின்னா எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியர்களுக்கு மட்டும் சொன்னால் போதும். இது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய சுவிசேஷம் அல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அன்பை பற்றி போதிக்க கொடுத்துருக்கிறார். நம்ம அன்பை பற்றி நம்ம போதிக்கணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் வேதத்தின் வார்த்தைகளை தவறாய் போதிக்கிறாங்க. அதை நம்ம எடுத்து சொல்லலாம். இப்படி இந்த வசனம் இதை சொல்லலை, இந்த வசனம் இதை குறித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்து சொல்லலாம். அதையும் கூட கர்த்தர் தான் நியமித்திருக்கிறார். இப்படி வார்த்தைகளை புரட்டும் போது அதை திருத்தி சொல்வதற்கு தேவன் தான் அதை நியமித்திருக்கிறார். அதை அன்போடு சாந்தத்தோடு சொல்லி அதை நம்ம திருத்தலாம். அதை அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு சீர்கேடான நிலையிலே கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிறபடினால சுவிசேஷம் அறிவிக்க முடியல. இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் எப்படியாயிலும் உலகத்திற்கு கடந்து செல்லணும்னா நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம பேசுகிற காரியங்கள், இப்போ நான் ஒரு வார்த்தை பேச என்ன சொல்லுவேன்னா, தேவன் நம்மை யார் என்று சொல்கிறார். நான் தேவனுக்கு யார், அவருக்கு என்னால் என்ன செய்ய முடியும், நான் எதை செய்ய வேண்டும், தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை, தேவன் எனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நான் பெற வேண்டும் என்று சொன்னால், நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், இதை நம்ம தியானிக்கிறோம். அப்போ இது கொடுத்துருக்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு காரியம். இப்படி அநேக காரியங்கள் தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதை சுவிசேஷத்தை சொல்வதற்கு நம்ம அனுமதிக்க வேண்டும். அதை தடை பண்ணி உள்ளேயே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த யூடியூப்பை பார்த்தாலும் இப்போ உள்ள நிறைய பாஸ்டர்ஸ்கள் இப்போ ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டால் அது தேவனுடைய வார்த்தையே அங்கே இல்லை. விசுவாசிகளையே குறை சொல்லி இப்படியே பேசி சபைகள் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் வளர்வதற்கு தடையாக இருக்கிறது பாருங்கள். அதில் செய்யக்கூடாது. நம்ம தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறார், நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை நம்ம செய்யும்படியாக தான் நம்ம கொண்டு போகணும் ஒழிய அது மற்ற காரியங்களை பேசி மாமிசத்திற்குரிய காரியங்கள் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாய்க்குறை சொல்ல ஆரம்பித்து விடும். நம்ம தேவனுடைய காரியங்களை நம்ம பேசும்போது, அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்குள் புகுத்தும் போது ஆவியான சரீரம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் போது நம்முடைய மாமிசம் தானாக சரியாயிரும். நீங்கள் மாமிசத்தை மட்டும் சரிப்படுத்தணும் நினச்சி நீங்கள் பேசும்போது ஆவி கரைப்பட்டு போகிறது. ஆவியான மனிதன் நம்ம கரைப்பட்டு போகிறார். அப்போ அதை பேசாமல் நம்ம ஆவியின் மனிதனை சரி பண்ணும்போது மாமிசத்தின் சரீரம் சரியாகிவிடும். அப்போ சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னா, சொல்லணும்னா, சுவிசேஷம் பரவணும்னா தேவன் கோடிக்கணக்கான ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதைகளை நடத்தி செல்கிறார். அவர்கள் நடத்துகிற பாதைகளை அவர்கள் அனுமதிக்க வேண்டும். இதைத்தான் பேசணும். இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தவறு இருந்தால் அதை நம்ம சுட்டி காட்டி சொல்லலாம். அவங்கள்ட்ட கூட நீங்கள் இப்படி பண்ணாதீங்கப்பா, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அதை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்ம செய்யும்போது தான் சமுதாயம், நம்ம தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் எல்லா ஜாதி இடத்திலும் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிட்டு, சுவிசேஷம் இன்னும் போகலை பாருங்கள். நம்ம குறை சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே சுவிசேஷம் போக வேண்டிய இடங்களுக்கு தடையாக இருக்குது. அதை நம்ம அதை செய்யும்படியாய் உற்சாகப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் நடத்தக்கூடாது. சபை ஊழியர்கள் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் இன்டர்நெட்டில் போகக்கூடாது, ஜூம் மீட்டிங் போகக்கூடாது, யூடியூப் மீட்டிங் போகக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. இப்படியே சொல்லி ஜனங்களை அடிமைகளாக்கி தேவனுடைய அன்பிலே சத்தியம் எதை சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அறிவதற்கு ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யாதபடி சுவிசேஷத்தை எப்படியாயிலும் ஜனங்கள் கேட்கட்டும், அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கட்டும், அவங்க கர்த்தரோடு நெருங்கட்டும் என்பதை குறித்து நம்ம பேச, நம்ம ஒவ்வொருத்தருக்கும்
சான்ஸ் கொடுக்கணும். அதை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் ஒற்றுப்பட்டால் நாட்களில் சுவிசேஷம் பரவும் பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை பரப்பும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மை நடத்தி இந்த உலகத்து ஜனங்கள் கர்த்தரை அறியும்படியாய் அவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வார். நம்ம அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மளை, நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதித்து நம்மளை நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.